18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கான உதவி செய்வதற்காகவும் இத்தனை நாட்கள் நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாயோ அதை உனக்கு செய்து தருவது உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் உன்னை தேடி ஒரு நபரை வரவழைக்கப் போகிறேன். அது வேறு யாருமல்ல, ஒரு நல்ல ஆத்மா உன்னை நோக்கி வரும்படியும் அவர் உனக்கு உதவி செய்யும்படியும் அவர் ரூபத்தில் நான் தான் உன்னை தேடி வரப்போகிறேன். நான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாயிருந்து உனக்கான நல்லதையும் நடத்தி வைக்க வரப்போகிறேன் என் செல்லமே. ஆசை என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருந்தாலும் அது ஒரு சிலரை அழிக்கும் குணம் கொண்டது. அதனால்தான் ஆசைக்கு பதிலாக அடுத்த மனிதர் மீது அன்பு கொள்ள சொல்கிறேன். நீ வைக்கக்கூடிய அன்பு என்பது அடுத்தவர்களின் வாழ்க்கையை வளமானதாக மாற்றும். நீ எப்போதுமே மற்றவர்களை வளர்க்கும் குணம் உடைய ஆளாக இரு. தேவையற்ற ஆசை கொண்டு உனக்கு நீயே துன்பத்தை தேடிக்கொள்ளாதே என் தங்கமே. உன்னை வெறுத்து ஒதுக்குபவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசுபவர்களுக்கு மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் சொன்னவர்கள் மத்தியிலேயே அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணமும் உன்னை பாராட்டும் வண்ணமும் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழப் போகிறாய். எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் நான் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் என் தங்கமே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நானே மாற்றுவேன். நீ கண் கலங்கினால் ஒரு அப்பாவாக அதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நானும் கலங்கி போவேன். அதனால்தான் என் மனமும் வலிக்கக்கூடாது என்பதற்காக உனக்கு தாயாகவும் தந்தையாகவுமே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து தர உன்னை நோக்கி வரப்போகிறேன். இத்தனை நாட்களாக நீ ஏங்கி தவித்து காத்திருக்கும் வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் கடந்து வந்து விட்டனே, இனி எதற்காகவும் கலங்கக்கூடாது. உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நல்ல நல்ல வாய்ப்புகள் இனி உன் வாசல் கதவை வந்து தட்டும். நீ எப்போதும் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் இருந்தால் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றாய் நல்லதாக நடக்கும். இன்று கூட ஒரு விஷயம் நீ மனம் திறந்து பேசியதால் உனக்கு ஒரு பிரச்சனையும் முற்றுப்புள்ளியாக முடிவாக மாறப்போகிறது. அதை மனதில் வைத்து கொண்டு இனிமேல் எல்லா விஷயங்களையும் சரியாக முடிவெடுத்து சரியாக செய்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கை கொள். தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் எப்படியெல்லாமோ நினைத்து கற்பனை செய்து பயப்படாதே. இப்போது எல்லாமே மாறப்போகிறது. முதலில் எதை நினைத்தும் கவலைப்படுவதை கைவிட்டுவிடு. உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் நன்மை நடந்தாலும் உடனே ஒரு துன்பம் வந்து விடுகிறதா? இங்கு எல்லார் வாழ்க்கையும் அப்படித்தான் என் தங்கமே. மனித வாழ்க்கை என்றால் ஏற்றமும் இரக்கமும் இருக்கத்தான் செய்யும். எப்போது எல்லாம் சரியாகும் என காத்து கொண்டே இருக்காமல் ஏற்ற இரக்கத்தை அனுசரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். காசு பணம் வைத்திருப்பவரும் நிம்மதியாக இல்லை. காசு பணம் இல்லாமல் வறுமையில் இருப்பவர்களும் நிம்மதியாக இல்லை. ஏனெனில் வறுமையில் இருப்பவர்களுக்கு வாழ்நாளே கஷ்டமாக இருப்பது போலவே காசு பணம் வைத்திருப்பவர்களுக்கும் ஆரோக்கிய குறைபாட்டால் அவர்கள் வாழ்வதே கஷ்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குறையும் பிரச்சனையும் இருக்கிறதே தவிர எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் உழைத்து வாழ்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆனால் காசு பணம் வைத்திருப்பவருக்கு ஆரோக்கியமே கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமப்படுத்த முடியாதுதானே? ஆனால் உன்னுடைய எண்ணம் சமமானதாக இருந்தால், எல்லா விஷயங்களையும் சரி சரி என ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தால் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். நீயும் உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு எண்ணங்களை சமநிலைப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் சமமாக பார்க்க பழகு. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள். இன்பம் வந்துவிட்டது என அதிகமாக ஆடவும் வேண்டாம். துன்பம் வந்துவிட்டது என அதிகமாக சோர்ந்து போகவும் வேண்டாம். நீ மென்மேலும் உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். என்னுடைய கரங்கள் எப்போதும் உன்னை காப்பாற்றும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை கைவிட்டாலும் இந்த கருப்பசாமி உன்னை என்றும் கைவிடாது சந்தோஷமாய் வாழ வைப்பேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நிறைவேற்றதானே போராடி கொண்டிருக்கிறாய். கூடிய சீக்கிரம் அது நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகு நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசித்து விட்டு போ. நீ பிரார்த்தித்த விஷயங்களும் பிரார்த்திக்க மறந்த விஷயங்களும் மனதில் நினைத்து வேதனைப்பட்ட விஷயங்களும் என எல்லாவற்றையும் இந்த கருப்பசாமி உனக்காக நடத்தி தரப்போகிறேன். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என நீ வேண்டி சென்றாய்தானே? நீ நினைத்தது போல எல்லா மக்களையும் நன்றாக வாழ வைப்பேன். முக்கியமாக என் அன்பு பிள்ளையான உன்னையும் நன்றாக சிறப்பாக வாழ வைப்பேன். ஏனெனில் நீ உனக்காக மட்டும் கேட்காமல் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா மனிதர்களுக்காகவும் வேண்டுதல் வைத்தாய்தானே?
நீ எதிர்பார்த்த அந்த உனக்கான காரியம் நிச்சயமாய் நல்லபடியாய் நிறைவேறும். உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும். நீ யாரோடு போராடுகிறாயோ அவர்கள் வெறும் சாதாரண மனிதர்கள். அவர்களுடன் நான் இல்லவே இல்லை. ஆனால் உன்னோடு நான் இருக்கிறேன். இப்பொழுது பார், நீ யார் பெரியவர்கள்? நீதானே பெரிய ஆள். நீ ஏன் சாதாரண மனிதரிடம் போய் உன் ஆற்றலையெல்லாம் செலவழித்து போராடி கஷ்டப்படுகிறாய்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பொறுப்பில் விட்டுவிட்டு நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு.